மணி ராசாத்தி, முக்கியமா உனக்காக தான் இந்த சிவபூஜையே. இத்தனை பேரில் உனக்கு கொடுக்கும்போது தாமா அந்த சிவன் மங்களக்குறி கௌலி மூலமா எழுப்பி வாழ்த்து சொல்றாரு. கலசத்தில் இருக்கிறது பல புண்ணிய நதிகளோட புனித தீர்த்தம். அதை பத்திரமா பார்த்துக்கணும். அவங்கவுங்க கலசம் அவங்கவுங்க பொறுப்புல, சரியா? ராசத்தியை பூஜை பண்ண விடாம நைட்டோட நைட்டு ஏதாவது செய்யணுமே. என்ன பண்ணலாம்? இந்த பூஜை நல்லபடியா நடந்தா தானே இந்த வீட்டுல ராசாத்திக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். அது நல்லபடியா நடக்க நான் விட்டுருவேனா? இந்த பூஜையே ராசாத்திக்கு ஒரு பிரச்சனையாக்கி அவளை அசிங்கப்படுத்துறேன். அப்படி என்ன அந்த குண்டச்சி வசதி? அவளுக்கு கொடுத்த கலசத்து கலர் மட்டும் மஞ்சள் கலர், மங்களகரமான கலர். அவளை தூக்கி வச்சு கொண்டாட நான் விட்டுருவேனா? நான் அவளை இழுத்து கீழே போடாம விட மாட்டேன். நாளைக்கு கோயில்ல பூஜை நடக்காது. இந்த வீட்டுல ராசாத்திக்கு தான் பூஜை நடக்கும். இந்த வீட்டுல எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் கிடைக்க நான் விட மாட்டேன் ராசாத்தி. ஹே ராசாத்தி, இரு, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு.
அப்பா அம்மா ஆ என்ன குமாரா, ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேன்பா. எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி சித்தப்பா. எல்லாரும் வந்துட்டாங்க. யாருக்கும் இன்னும் தெரியல போலயே. தெரிஞ்ச உடனே இருக்க கச்சேரி. கண்மணி, அத்தை, ராசாத்தி எங்க? அவ ரெடி ஆயிட்டு இருக்கா அத்தை, வந்துருவா. பெரிய மகாராணி, அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். வாடி வா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எப்படி அழுது கதற போற பாரு. சரி, எல்லாரும் வந்தாச்சுல. சரி வாங்க, கலசத்தை எடுத்துட்டு கோயிலுக்கு போவோம். ஊர் பெரியவங்களாம் வந்து காத்துட்டு இருப்பாங்கல்ல. சரி வாங்க. கிளம்பலாம், போலாம். வா. வா கண்மணி. வாங்க, கலசத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துரு. சரிங்க. என்னங்க? என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சு மங்கை? என்னாச்சு? நினைச்சேன் இப்படி ஏதாவது நடக்கணும். ராசாத்தி, என்ன இது? உன் கலசம் மட்டும் கீழே சாஞ்சு கிடக்கு. எனக்கு தெரியல அத்தை. ராசாத்தி, எப்படிமா ஆச்சு? அதான் மாமா, எனக்கும் தெரியல. என்னது தெரியலையா? பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்ப டிராமா போடுறியா? என்ன பெரிய அத்தை சொல்றீங்க? சத்தியமா இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏய், உனக்கு இந்த குடும்பம் நிம்மதியா சந்தோஷமா இருக்க கூடாது, அதானே வேணும்? இந்த பூஜை நல்லபடியா நடந்தா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். அது உனக்கு பொறுக்கல, அதான் இப்படி அபசகுணம் புடிச்ச மாதிரி பண்ணி வச்சிருக்க. நான் எதுவும் பண்ணல அத்தை. ஏண்டி, எங்க எல்லார் கலசமும் சரியா இருக்கும்போது உன்னோட கலசம் மட்டும் கொட்டி கிடக்கு. அப்படின்னா இது யார் பண்ணிருப்பா? எதுக்கு பண்ணிருப்பாங்க? தெரியல அத்தை. என்ன தெரியல? ஒன்ன தவிர வேற யாரும் பண்ண மாட்டாங்க. அக்கா, அது எப்படிக்கா? அவ கலசத்தை அவளே கொட்டி விடுவாளா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. இது யாரோ ராசாத்திய பிடிக்காதவங்க பண்ண வேலை. ராசாத்தி திட்டு வாங்கணுங்கிறதுக்காகவே யாரோ இப்படி பண்ணிருக்காங்க. என்ன மங்கை, நான் தான் பண்ணிருப்பேன்னு ஜாடமடைய சொல்றியா? ஐயோ, நேராவே சொல்லு. அப்படி இல்ல, நான் உங்களை சொல்லல. என்ன சொல்லலன்னா வேற யார சொன்ன? சொல்லு. இந்த வீட்ல ராசாத்திக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. அத மனசுல வச்சுக்கிட்டு நான் தான் இப்படி பண்ணிருப்பேன்னு ஏன் மேல பழிய போடுற? ஐயோ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த வீட்ல
நல்ல மரியாதை. பெரியம்மா, அம்மா அந்த அர்த்தத்துல சொல்லல பெரியம்மா. அப்புறம் எந்த அர்த்தத்துல சொன்னா சொல்லு. வந்துட்ட வக்காலத்து வாங்க. நல்ல வேலை, பிரச்சனை வேற மாதிரி போகுது. நம்மள யாரும் சந்தேகப்படல. நான் சொன்னா யாரு கேக்குறீங்க? இவளாலதான் பிரச்சனைன்னு சொன்னா யாரும் நம்பல. இப்ப பாருங்க, ஒரு பூஜையை கூட, அதுவும் அவளுக்காக பண்ற பூஜையை கூட அவளால ஒழுங்கா செய்ய முடியல. இதுக்குதான் சொன்னேன், இவள வீட்ல வச்சிருந்தா நமக்கு தான் நல்லது இல்லன்னு. அண்ணி, எதுக்கு எதை போய் பேசுறீங்க? ஏதோ கவனக்குறைவா நடந்திருக்கு, அதுக்குன்னு ராசாத்தியை ஒதுக்கிட முடியுமா? ஆமா மரகதம், உனக்கு அவளை பிடிக்கலன்ன உடனே அவ பண்ற சின்ன சின்ன தப்பெல்லாம் பெருசா தெரியுது. இதே கண்மணிக்கு இப்படி நடந்திருந்தா இப்படி பேசுவியா? அப்படி ஏதாவது கண்மணி பண்ணிருக்காளா? சொல்லுங்க பாப்போம். எந்த நல்லதாகட்டும், எந்த பூஜையாகட்டும், பிரச்சனை பண்றதெல்லாம் ராசாத்தி. அம்மா விடுமா, ஏதோ தெரியாம நடந்து போச்சு, அதை போய் பெருசுப்படுத்திக்கிட்டு. அம்மா, அண்ணி பாவம்மா, விடுமா. ஏண்டி, நான் சொல்றது எதுவுமே உங்க காதுல விழலையா? பூட்டி வச்ச ரூமுக்குள்ள இருந்தது எப்படி கொட்டி போகும்? இவ வேணும்னு தான் பண்ணி இருப்பா. அபசகுணமாகட்டும்னு இப்படி செஞ்சிருக்கா. ராசாத்தி, நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. மரகதம், போதும், இத்தோட நிப்பாட்டு. ஏதாவது பூனை என்ன தட்டி விட்டு இருக்கோம், யாராவது வேணும்னு பண்ணுவாங்களா? இவ பண்ணுவாங்க. உங்களுக்கு இவளை பத்தி தெரியாது. இவள சாதாரணமா எடை போட்டுடாதீங்க. அண்ணி, தயவு செய்து இந்த பேச்சு இதோட விடுங்க. மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். அதான் மொத்தமா முடிஞ்சு போச்சே. இனி கோயிலுக்கு போய் எப்படி பூஜை பண்றது? அதான் ஒண்ணுமே பண்ண முடியாதபடி முடிச்சிட்டாளே விளங்காதவ. கொஞ்சம் இருங்க அண்ணி, இப்ப என்ன பண்ணலாம்னு பூசாரிக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். இப்ப கேட்டா மட்டும் அவர் என்ன சொல்ல போறாரு? வர வேண்டான்னு தான் சொல்லுவாரு. எல்லாம் இவளாலதான். ராசி இல்லாதவ. நம்ம குடும்பத்துக்கு வந்த 7.5 சனிதான் இவ. ஆனா ஒண்ணு, மறுபடியும் இவளை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் பூஜை பண்றதா இருந்தா நான் வரல. அவ வரணுமா இல்ல நான் வரணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பாரி, அவ கிடக்குறாப்பா, நீ பூசாரிக்கு போன் போடுப்பா. விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. சத்தியமா இவ கோயிலுக்கு வந்தா நான் வரமாட்டேன். பாரி, அவ விட்டா 4 பூரா பேசிட்டே இருப்பாப்பா. நீ போன் பண்ணுப்பா. பாரி வந்தாரு. ஹலோ ஹலோ. சாமி, சொல்லுங்க. வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சுங்க? 5 கலசத்துல ஒரு கலசத்துல இந்த தண்ணி கீழே கொட்டிடுச்சு. அதான் இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. அச்சச்சோ, அபசகனமா படுத. யாரோட கலசம் கொட்டினது? சின்ன மருமக ராசாத்தியோடது. இப்ப என்ன சாமி பண்ணலாம்? வேற கலசம் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொண்டு வர முடியுமா? ஐயோ, அப்படியெல்லாம் மாத்திட்டே இருக்க கூடாது. ஏதோ தடங்கள் வருதுன்னா சாமி அவங்களை இந்த பூஜையில கலந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. என்ன சொல்றீங்க? கலந்துக்க கூடாதா?
மாமா. அதான் பகவானோட சித்தம். எதுக்கும் அந்த பொண்ண பூஜை முடியற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில போக வேணாம்னு சொல்லுங்க. மத்தபடி மீதி இருக்கிற கலசத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் கோயிலுக்கு வாங்க. பூஜைக்கு நேரமாச்சு. இல்ல வேற ஏதாவது பண்ண முடியாது சாமி? அந்த பொண்ணு வர வேணான்னு கடவுள் நினைக்கிறாரு. அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நாம் என்ன பண்றது? நீங்க மட்டும் வாங்க. சரிங்க சாமி. ம். பாரி, என்னாச்சு? ராசாத்தியை தவிர மத்த எல்லாரையும் கலசத்தை எடுத்துட்டு கோயிலுக்கு வர சொல்றாரு. அவ இல்லாம எப்படிங்க? நாம என்ன பண்ண முடியுமாங்க? நாம நினைச்ச மாதிரியே குண்டச்சிய ஓரம் கட்டியாச்சு. அப்பா அவளை எப்படிப்பா தனியா விட்டுட்டு? ராசாத்தி பாவம்பா. டேய், உங்க முன்னாடி தானே பேசினேன். வர வேண்டான்னு சொல்லிட்டாரு. நானும் ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கூட கேட்டு பார்த்துட்டேன். ஆனா எதுவும் பண்ணக்கூடாது, அவ வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்லிதான் கேக்கல. இப்ப அந்த சாமியே சொல்லிடுச்சு இவளாலதான் பிரச்சனைன்னு. இப்பவாவது தெரிஞ்சுக்கங்க, இவளாலதான் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை. சரி சரி, எல்லாம் அவ தலை எழுத்து. அதுக்காக எல்லாரும் ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க, பூஜைக்கு நேரமாச்சு. அவங்க கலசத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. ரசாத்தி, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. உனக்கும் சேர்த்து நாங்க வேண்டிக்கிறோம். நீ வீட்டிலே இரு. இப்ப தெரியுதா? உன்ன அந்த கடவுளுக்கு கூட பிடிக்கல, அதான் ஒதுக்கி வச்சிருக்காரு. இனியாவது ஒதுங்கி இரு. மங்க, கலசத்தை எடுத்து கொடு. குமரா, ராசாத்தி, மனசு தளர விட்டுறாத. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலையேன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. அதை விட ஒரு சிறப்பான விஷயம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீ கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். நாங்க போயிட்டு வரோம்.
இருக்கு